வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயல் புதுச்சேரிக்கு 330 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் கடலின் சீற்றத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. பேசலாம். கிருஷ்ணா, வணக்கம். தொடர்ந்து பொதுமக்கள் அங்கே கூடி வராங்க, காவலர்கள் அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்காங்களா? அது மட்டுமல்லாது மழை இனி வரக்கூடிய நேரங்களில் அதிகரிக்கும், கட்டுப்பாட்டு அறை ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை அவசர காலத்தில் யாருக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற அறிவிப்பு ஏதாவது மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கா? கௌதமி, புதுச்சேரியில் இந்த கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயலின் காரணமாக இலங்கையிலிருந்து தற்பொழுது புதுச்சேரி அருகே மையம் கொண்டு தற்போது நகர்ந்து வருகிறது. 330 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது தற்போது புதுச்சேரி அருகே நகர்ந்து வருவதன் காரணமாக புதுச்சேரி கடற்கரையானது மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. காற்றின் வேகமானது தற்பொழுது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இது தற்பொழுது மழையின் அளவு தற்போது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே, புதுச்சேரி கடற்கரை பகுதி முழுவதுமே மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதன் காரணமாக இங்கு இந்த கொந்தளிப்பை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் வார இறுதி நாட்கள் என்பதன் காரணமாக இந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த நிலையில இன்று மிகுந்த கொந்தளிப்புடன் கடற்கரையானது காணப்படும் நிலையில சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதற்கும் செல்ஃபி எடுப்பதற்கும் அதிகமாக கூடி வருகிறார்கள். இதனை தற்பொழுது ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையினர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கோ கடலில் இறங்கவோ பார்ப்பதற்கோ யாரும் அனுமதிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில தற்போதிலிருந்து அவர்கள் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதுதான் காவல்துறை இந்த கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் ஏற்கனவே 2 கம்பெனிகள் கொண்ட NDRF டீம், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழுவானது வர வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடலோர காவல்படையினர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 15 மீனவ கிராமங்களில் நேரடியாகவே சென்று தங்களுடைய படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் ஏற்கப்பட்டு வருகிறது. 300க்கும் மேற்பட்ட தங்குவதற்கான, அதாவது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கான இடத்தையும் 300க்கும் மேற்பட்ட இடத்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தண்ணீர், உணவு பொட்டலங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாட்டு அறையும் துவங்கப்பட்டிருக்கிறது. புயல் மற்றும் மழை தொடர்பான தகவல்களை கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 112 1070 மற்றும் 1077 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தங்களை மக்கள் தொடர்பு கொண்டு பாதிப்பான இடங்களில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் மின்சாரத்துறை அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று இரவு முதல் மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது காலையில் மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில இப்போ மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில இந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த புயலானது நெருங்கி வரும் நிலையில புதுச்சேரி கடல் அலையானது கடும் சீற்றத்துடன் காணப்பட்டிருக்கிறது. 5 அடிக்கு மேலே இந்த கடல் அலையானது எழுந்து வருவதன் காரணமாக மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த புதுச்சேரி முழுவதுமே இந்த மழையானது பெய்ய தொடங்கி இருக்கிறது. கௌதமி, கண்டிப்பாக கிருஷ்ணா, மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் மக்களும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.